ஸோ ஆல்பர்ட்டோ ரியோவை இப்போதைக்கு கரண்ட் டபிள்யூ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவோட ஒரு சில கிளான்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு கரண்ட் பேக்லாஷ்காக ஒரு சில மேட்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு மறீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபஸ்ட்டு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ டபிள்யூ போக நான் ரெஸ்லிங் கண்டென்ட்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து மூவிஸ் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம ரெஸ்லிங் லாங்குவேஜ் 2.1 ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவே பார்க்க வழி இல்லை, அதை வேறு செக் அவுட் பண்ண கொடுக்குறியான்னு கேட்காதீங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். நம்மளுடைய பிக்கிலேருந்து இப்போ கரண்டாக பிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருக்காருன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். இப்போ கரண்டாக நம்மளுடைய பிக்கிக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. பிக்கிக்கு இப்போ கரண்டாக என்ன எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட எங்கேஜ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய மிச்சின் மியாயும் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய சிஸ்டரான கிறிஸ்டியன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான எங்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட சோஷியல் மீடியாவில் அதில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருவோம். ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செல்சி கிரீன் ரிலேட்டட் தான். இப்போ கண்ட செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல ரீசைன் பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட் ஃபார் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த கான்ட்ராக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்தது மல்டி இயர் கான்ட்ராக்ட், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் ரீசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய செல்சி கிரீன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. செல்சி கிரீன் டைட்டில் தோற்றதுக்கு அப்புறமா டபிள்யூ விட்டு போகிறாங்கன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்த நிலையில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் எங்கேயும் போல டபிள்யூல இருக்க போகிறாங்க. மூணாவது அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க் ரோமன் ரைன்ஸ் ரிலேட்டட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ என்ன ஃபியூர் கொண்டு போகிறாங்கன்னா செத் ராலின்ஸும் பிரான் பிரேக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்கள பிளாட்டில் பண்ணுறது நம்மளுடைய சிஎம் பங்கும் ரோமன் ரைன்ஸும் கொண்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ரெசல்மேனியா முடிஞ்சதால இப்போ கரண்ட்டாக அந்த மேட்ச் ரிலேட்டட் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச் எப்போ நடக்கும்னு கேட்கும்போது இப்போ கரண்ட்டாக ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கரண்ட்டாக பேக்லாஷ் நடக்க போது, பேக்லாஷ்க்கு அப்புறமா நடக்க போகிற ரெண்டு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டில் மேபி நடக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று மணி இந்த பேங்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம். எஸ், சம்மர் ஸ்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சம்மர் ஸ்லாம் 2 நைட்டாக புக் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம். அண்ட் ஆல்சோ மணி இந்த பேங்க்னு வரும்போது இதை கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட்லேயும் வைக்கலாம். நல்ல ஒர்த்தான மேட்ச் தான். பட் மணி இந்த பேங்கை விட எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாமில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரீன்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சதவீதம் நம்புறதுன்றது தெரில. பட் ஜூனில் கொடுத்தாங்கன்னா மணி இந்த பேங்கில் உடனே மேட்ச்லாம் வைக்க மாட்டானுங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா லென்த் ஆஃப் வியூ டெவலப் பண்ணி தான் இது பண்ணுவானுங்க. ஆகஸ்ட்டில் நடக்கும் சம்மர் ஸ்லாம். ஸோ அந்த சம்மர் ஸ்லாம் பேப்பரியில் இந்த டாக்டி மேட்ச் நடந்தால் நல்லா இருக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி. ஸோ ராவோட ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய ஆல்பர்ட் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சைன் பண்ணியிருக்காங்கன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையானு கேட்டிங்கன்னா எஸ் உண்மை தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணல. நம்மளுடைய ட்ரிபிள் ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்பர்ட் ரியோ இருக்காருன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். டபிள்யூ இப்போ கரண்ட்டாக ரேண்டமாக நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரோத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக டபிள்யூ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்பர்ட் ரியோ இருக்காரு. ஸோ நம்மளுடைய விகிங்கோ இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி இப்போ கரண்ட்டாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்களுக்கான ஒரு சில ஸ்க்ரீன் டைம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் சொல்லலாம். பட் இருந்தாலும் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் ஏ கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணி ஸோ ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ்க்கான கோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வழி வைக்கிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. டபிள்யூ டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொண்டு வருவேன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. பட் இப்போ கரண்ட்டாக ஒரு சில கான்ட்ராக்ட்ஸில் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் பேக்லாஷ் பேப்பரிக்கான மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்டிஸ்பிளேட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ஜான்சன் அவருடைய டைட்டில் ராண்டி ஆர்டன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ குந்தர் வர்சஸ் பேட் மேக்கஃபேக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச் நடக்க போகுது. ஜேக்கப் ஃபோட்டோ அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டே டேமின் பீஸ் எலியனேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. லைரா வெல்கிரி அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் கூட டிஃபெண்ட் பண்ண போறாங்க. மென்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ கரண்ட்டாக அவருடைய டைட்டில் பென்டகன் ஜூனியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாங்க. இப்போ கரண்ட்டாக இந்த 5 மேட்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் ரிலேட்டட் நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம மண்டே நைட் ரா ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் நடந்துச்சு. ஸோ செத் ராலின்ஸ் வர்சஸ் ஜே ஊசோக்கான மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிக் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ஜே ஊசோவும் பாலியமனும் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோகன் பாலை தான் காலோ பண்ண வேண்டியது. பட் இருந்தாலும் அந்த
இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து இப்போ இல்லை வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜேவுஸோ பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு. ஜேவுஸோ என்ன சொல்கிறாருன்னா கூடவே வந்து குழி பறிக்கிற ஸோ ரோமன் ரீன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பினாருன்ற மாதிரி பண்ணும்போது பேசும்போது நீ எல்லாம் எனக்கு சொல்லாத, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு டைட்டில் ரிலிவென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கான ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கொடுத்தேன், நான் இருந்தனால தான் இவங்கெல்லாம் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணாங்கன்ற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ செத்ரான்ஸுக்கும் டைட்டில் வேணும், ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேவுஸோ சொல்லிடுறாரு. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டில் இவங்க ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். சீரியஸ்லி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எழுதியிருந்தாங்க தான் சொல்லணும். மேட்சோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் தான் முடிய போகுதுன்ற மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் முடிச்சிட்டானுங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா சிஎம் பங்கும் நம்மளுடைய சமிசைன் வந்தது தான் பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள், இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மேட்சோடைய ஆஃப் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேவுஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சர்ப்ரைசிங்லி லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேவுஸோவை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேக் ஸ்டேஜ் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. மெயின் கேமராவில் கேப்சர் பண்ணலனாலும் ஸோ அந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய ஆஸ்டின் தியரிக்கு சர்ப்ரைஸ் ஆப்போனண்ட்டாக நம்மளுடைய ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்திருந்தாரு. ஷேமஸ் ரொம்ப நாளமாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆப்சன்ஸ் அந்த நிலையில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்திருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ பெக்கி லின்ச்சோட செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ பெக்கி லின்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலியை கால் அப் பண்ணதுலேருந்து ஸோ அந்த ரெசல்மேனியா 41 நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவள் லைரா வல்கீரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லின்ச்சை டேக் டவுன் பண்ணதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ மெயினாக ராக்ஸன் பெரஸ் யூஎஸ்கே மேட்ச்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. சீரியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NXT ஸ்டார்ஸ் எல்லாம் பிக் பண்ணதுலேருந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ராலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. மெயின் ஈவெண்ட்டும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாகவே பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எழுதியிருந்தாங்கன்னு சொல்லணும். யூஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச் வாஸ் ஆசம். அண்ட் ஆல்சோ பென்டா வர்சஸ் ஜேடி மெக்டோனலுக்கான மேட்ச், ஷேமஸ் வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான மேட்ச்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஒஸ்ட்லாம் கிடையாது. ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரூசோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக ரூசோ வர்சஸ் ஓட்டிஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரால நடந்துருந்துச்சு. அந்த மேட்சோட என்ட்ரன்ஸ் ரூசோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இம்ப்ரெசிவாக இருந்துருந்துச்சு. WWE கொடுத்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மண்டி நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.